செல்லோல பொடி தங்கம். கோசாமி பாப்பா வெங்காயம் நறுக்கிட்டியா? பாவமாமா. சரி, நான் இருக்கேன். எதற்காக நீ இப்படி கேட்ட? என்ற அம்மா உங்களுக்கு யாரும் இல்லை, எனக்கு அம்மா இல்லை, அதனால தான் நான் கேட்டேன். நீ இப்படியே சரணியாவும் அம்மா பேசிக்கொண்டிருந்தார்கள். நேரம் போவது கூட தெரியாது. சூப்பர் கிஷோர்னா டாக்டர் ஆர் நர்ஸ்? ஐயோ கோவிந்தராஜனா, நான் டாக்டராக இருந்தால் நான் ஏனே லைவ்ல உட்காந்து இப்படி படின்னு படிக்கிறேன். அந்த அளவுக்கு அப்போ படிச்சிருந்தா இப்போ படிக்க வேணாமே. இப்போ படிக்கிறனால தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். அதான் உண்மை. பிறந்த குழந்தை அழகு, வளரும் பிள்ளை அழகு, வளர்ந்த பிள்ளை அழகு, திருமணம் பெண் அழகு, தாயாகும் போது அழகோ அழகு, நடுவயது பெண் அழகு, வயதான பாட்டி அழகோ அழகு, அழகு எங்கு இல்லை அப்படின்னு சிஎஸ்என்னே வாதாடுகிறார். எனக்கு நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது யுவர் ஆனர். தெரியல பாலாண்ணா. வா பாலாண்ணா. வணக்கம் பாலாண்ணா. எங்கே இருக்க நீனு? கரெக்டாக 9 மணிக்கு ஞாபகம் வச்சுக்கோ. 9 மணிக்கு வந்துரு. இன்னைக்கு மணிமாறன் சித்தப்பா வந்தாரு பாலாண்ணா. அதுதான் இதுல பெரிய ஆச்சரியமே. சித்தப்பா வந்துட்டு போயிட்டாங்க. வணக்கம் சகோதரி, நான் திருச்சியிலேருந்து டேவிட். வாங்க டேவிட் சகோ. வணக்கம். ஹாய் டேவிட் சகோ, நல்லா இருக்கீங்களா? பாலாண்ணா வணக்கம் சொல்லியிருக்காங்க. இப்போதான் வேலை முடிந்து வந்தேன். ஓ சூப்பர். எங்கே டேவிட்டை நான் வேலை பார்க்குறீங்க? டேவிட் அந்தோனிரா சகோ வணக்கம். கேரஸ்மா சொல்லியிருக்காங்க. அன்பு ஹாய் அன்பு, அழகான ஹாட்டு. நான் சொன்ன விடுகதை லைக் தான். எல்லோரும் லைக்கை போடுங்க. கேட்குறவங்க ஒருத்தருக்கு ஒரு லைக் தான் போட முடியும். லைக் போட்டாச்சு. சொன்ன உடனே சந்தோஷமா இருப்பாங்க. அதுதான் விடுகதை. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா சொல்லுங்க. அதை முதல்ல உங்களோட ஐடி நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணீங்களான்னு சொல்லுங்க. கேஆர்சி சொல்லியிருக்காங்க பாலண்ணா. தென்காசி என்னாச்சு? வீரண்ணா முகமதண்ணா கிளம்பிட்டீங்களா? முகமதண்ணா என்னாச்சு அண்ணா? நாடக மீடியா சகோ சங்கனை கொடுக்கா வணக்கம். கேஆர்சி டேவிட் சொல்லியிருக்காங்க. நான் திருத்தணி வாருங்க சண்முகம் சகோ வணக்கம். திருத்தணி சகோதரரே நல்லா இருக்கீங்களா? சண்முகம் சகோதரரே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சங்கர் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் கேஆர்சி அப்படின்னு மோனிகா சொல்லியிருக்காங்க. மோனிகாமா நீங்கள் வந்து பொண்ணா பையனா? அந்தனிரா சகோ வணக்கம். சங்கரனை சொல்லியிருக்காங்க. பாரா என்ன பாரா? சங்கரண்ணா வணக்கம். டேவிட் சகோ சொல்லியிருக்காங்க. வீட்டிலம்மா. ஓ சரிண்ணா சரி. ஓ பாலான பரே வீட்டு எல்ஏ வீட்டிலம்மாவா? ஐயோ போங்க சிஸ்டர், என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும். நீங்கள் ஜாலியாக லைவ் போடுங்கள். அப்படியா பிரகாஷ்மா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன சொல்லுங்க. என் மேலே என்ன கோபம் சொல்லுங்க. நான் உங்களோட நல்ல தோழியாக இருந்தால் இப்போ என்கிட்ட சொல்லணும். நீங்கள் டாக்டர் தான் பேட் கமாண்டு போடுபவங்களுக்கு எடுக்கும் சுளுக்கு டாக்டர். ஐயோ ஜிஎஸ்அண்ணா அப்படியா? அழகு எப்படி இருக்கும்? அழகு எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். வாங்க கரூர் கார்த்திக். ஹாய். மணப்பாறை லைக் போட்டேன். வாங்க கார்த்திக்மா வணக்கம். நல்லா இருக்கீங்களா கார்த்திக்மா? சாப்பிட்டீங்களா? சொந்த மகள் டைலர் கடையும் ஜவுளி கடையும் வைத்துள்ளேன். டேவிட் என்ன திருச்சியிலையா? எந்த ஏரியாவில் சொல்லுங்கள். ஹாய் வாங்க மோகன். ஹாய் மோகன்மா, நல்லா இருக்கீங்களா? சிவா ஹாய்மா. வாங்க சிவா வணக்கம். ஹவ் ஆர் யூ? மோகன் சகோதரி நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா மோகன்மா? அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது சொல்லுங்க. ஏன் பண்ண முடியாது? என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நறுக்கியாச்சு பார்த்துக்கூடி. இப்படிதான் பேசுவா. நறுக்கியாச்சு இல்லை முத்துமா, நான் மட்டும்தான் முத்துமா சாஃப்டானது எங்கள் வீட்டில். மற்ற எல்லாமே டெரர் தான். எல்லாமே சின்னலேருந்து பெருசு வரையும் நான் மட்டும்தான் சாஃப்ட்டு. அதனால தான் எல்லாத்துட்டையுமே திட்டு வாங்கி இப்போ லைவில் உட்காந்துருக்கேன். வணக்கம் சகோ, நலமா? வாங்க சகோ வணக்கம். ஹரியப்பன் சகோ நல்லா இருக்கீங்களா? வாருங்கள் வணக்கம். கரூர் கார்த்திக் சகோ கேரசமா சொல்லியிருக்காங்க. அம்மாவும் சரணியாவும் பேசி கொஞ்சம் நேரம் போவது கூட தெரியாமல் இரவு வந்து இருவரும் சாப்பிட தூங்க சென்று விட்டால். இரவு 12:40 அதில் அலறல் சத்தம் வர தொடங்கியது. அந்த சத்தம் ஓகே கேஆர்சி சொல்லியிருக்காங்க. சிஎஸ்ஓக்கு அம்மா கரெக்டாக சொன்னீங்க. ஓகே அதெல்லாம் வாட்ஸ்அப் சாப்பிட்டாமா என்ன பாலண்ணா? நானே ஒரு டூப்ளிகேட் தெளிவாக எழுது. வாங்க கோபாலண்ணா வணக்கம். ஹாய் தங்கச்சி அம்மா இனி உனக்கு. வாங்க கோபாலண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா கோபாலண்ணா? சாப்பிட்டீங்களா? நான் கோவில் நகரம் எங்கே இருக்கு அந்த ஊர்? ஹர்னி சிஸ்டர், டாக்டருக்கு மேலே டாக்டர் சீட்டு மட்டும்தான் தருவாங்க. ஆனால் சிஸ்டர் அவர்களுக்கே பார்ப்பதற்கு கண்ணாடியை தருவார்கள். இப்போ சொல்லுங்க.